அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பெல்லாம் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் கடமையாக்கப்பட்ட அந்த ஐங்கால தொழுகைக்கு பள்ளிவாசல் நிரம்பக்கூடிய அளவுக்கு ஆள்கள் நிறைய இருக்கும், சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வர. இன்னும் குறிப்பாக ஃபஜர் தொழுகை, மகரிபினுடைய தொழுகைகளில் ஜும்மாவுக்கு கூடுவது போல் ஆளுகள் அந்த அளவுக்கு கூட்டங்கள் நிரம்பி வழியும். பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த ரமலானில் கூட அந்த ஐங்கால தொழுகைகளுக்கு மக்கள் எப்பொழுதும் போல் உண்டான அந்த சூழ்நிலைக்கு குறைந்து விட்டார்கள். அதில் கூட ஆர்வம் குறைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க, ஒரு ஹதீஸு புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மன்சாம ரமலானை, யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ, நம்ம நோன்பு வைக்கிறோம், ஈமான முழுமையாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்த நிலையில், வையஹதி சாபின் நன்மையை ஆதரவு வைத்த நிலையில். ஏன்னா ரமலான் மாதத்தில் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹுத்தால பன்மடங்கு நன்மைகளை தர்றான். ஒரு நோம்பாளி தூங்கினா கூட அது ஒரு இபாதத்தாக ஆக்குறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகைக்கு எந்த அளவுக்கு இபாதத்துகளை நன்மைகளை தருவான். நன்மையை ஆதரவு வைத்த நிலையில் நம்ம நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் ஒஃபிர் அலகு மாத்த கத்தமின் தம்பி, அவர்களுடைய கடந்த காலங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய அந்த ஹதீஸ். ஆனால் நம்மளோட தொழுகையே பொடுபோக்குத்தனமாக மாறிடுச்சு. நபித்தோழர் அபி உமாமத் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சொன்னான். அபுதாவது முஸன்னத் இமாம் அஹ்மது போட்ட ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கேன். மம்மஷா, யார் நடந்து செல்கிறாரோ, இலா சலாத்தின் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாசலின் பக்கம் யார் நடந்து செல்கிறாரோ, முத்தஹீரும், அவரோ ஒது செய்த நிலை, சுத்தம் செய்த நிலையில் அவர் நடந்து சென்றார் என்று சொன்னால், கானலகு, அவருக்கு அஜுரும், கூலி எப்படி தெரியுமாக்கா, அஜிரில் ஹாஜின் முஹரிம், ஒரு எஹராம் கட்டி ஒரு ஹாஜிக்கு அல்லாஹு தாலா எந்த ஒரு நன்மையை கொடுப்பானோ அதுபோன்றுண்டான நன்மையை கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைக்காண்டி நடந்து செல்லக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹு தாலா கொடுக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே ரமலானுடைய மாதத்தில் அந்த கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைக்காண்டி நம்ம சென்றோம் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மை என்னவென்று சொல்ல முடியும். ஆனால் நம் சமுதாயத்தார்கள் ரமலானுடைய நோம்பிலும் கூட, நோம்பு நோற்ற நிலையிலும் கூட இது விஷயத்தில் பொறுப்போக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கணும். ஐங்கால தொழுகைகளை நேமமாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்த அருள் புரிவானாக.